ஸோ எல்லாருக்குமே ஃபேஸ் பேக்னா ரொம்ப ஆசை. அதுவும் லேடிஸ்க்கு வந்து ஃபேஸ் பேக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நேஹாவோட ஃபேஸ் இப்போ வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அவங்க வந்து யங் ஏஜ் தான். ஷர்வனன் ப்ளீஸ் இறங்குனா ஏற முடியாது என்னால ப்ளீஸ். இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ அவங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற பவுடர் பேர்லோட எக்ஸ்ட்ராக்ட், அதாவது முத்தோட எக்ஸ்ட்ராக்ட், அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல பாலிஷை கொடுக்கும். இது ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஃபுல் ஃபேஸ்லேயும் ஸ்க்ரப்பை வச்சு நம்ம தேய்க்க வேண்டாம், ஏன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டைஸ் பண்ணிடும் நம்மளோட ஸ்கின்னை. எப்படி நம்ம கோல்டு, சில்வர் இதெல்லாம் கூட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பேர்ல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸ்கின்னை சாஃப்டாகவும் பிரைட்டாகவும் மாற்றும். ஒரு 20+ ஏஜ்லேருந்தே கொஞ்சம் கேர் எடுக்க ஆரம்பித்தா 30s வரும்போது 40 வரும்போது ஸ்கின் அப்படியே நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாமா? தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டைமில் ஃபேஷியல் செஞ்சுக்கணுன்னு ஆசை தான். அதே மாதிரி தான் நேஹாவும் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பேர்ல் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க எப்போவுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு ஃபேஷியல் தான். இருந்தாலும் இப்போ அவங்க ரொம்ப டயர்டாக இருக்கேன், அதனால் எனக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் வேணும், ஃப்ரெஷ்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்களுக்காக நம்ம இப்போ பேர்ல் ஃபேஷியல் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். இந்த ஃபேஷியலில் இருக்கிறது வந்து பேர்லோட எக்ஸ்ட்ராக்ட், அதாவது முத்தோட எக்ஸ்ட்ராக்ட். அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல பாலிஷை கொடுக்கும். இது ஒரு 5 ஸ்டெப் ஃபேஷியல். முதல் படியாக நான் யூஸ் பண்ணுறது கிளென்சர். ஸோ இந்த கிளென்சரை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக ஒரு பேர்ல் கலரில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். இது ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ரோட்டரி மூவ்மெண்ட்ஸில் மசாஜ் பண்ணலாம். இது மாதிரி செய்யும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பழைய மேக்கப், டெட் ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியும். ஸோ ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், அதனால் எல்லாருக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு 1 to 2 minutes வரையில் மசாஜ் இந்த மாதிரி செஞ்சு, இவங்களுக்கு வந்து நோஸில் கொஞ்சம் சொரசொரப்பு இருக்குது, அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் மசாஜ் கொடுக்குறேன். இப்போ இந்த வெதர் வந்து கூலாக இருக்கிறதுனால கொஞ்சம் வார்ம் வாட்டரில் அவங்களுடைய ஃபேஸை நான் துடைக்க போகிறேன். ஸோ வார்ம் வாட்டரில் டிப் பண்ண இந்த சாஃப்டான கிளாத்தில் அவங்க ஃபேஸை நான் வைப் பண்ணுறேன். ஸோ ஓல்டு மேக்கப், ஸ்டேல் மேக்கப் இருந்தால் வந்துடும், இல்லைன்னா டஸ்ட்டு, நம்ம பைக்கில் போவோம், நடந்து போவோம், டஸ்ட் ரொம்ப நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே படியும். இப்போ அது பார்த்தா தெரியுது. ஸோ தினமுமே 2 times நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ சோப் போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை தவிர்த்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது இப்போ அவங்களுடைய ஸ்கின்னில் இருக்கிற பவுடர் அதெல்லாமே வந்திருக்கு. ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நல்ல ஸ்கின் கிளென்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து தினமுமே ஃபாலோ பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது தனியாக வாங்கி வச்சும் செய்யலாம். அதே மாதிரி 2வது இது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்க்ரப். ஸ்க்ரப் அப்படின்றது கொஞ்சம் சொரசொரப்பானது, ஆனால் இந்த பேர்ல் ஸ்க்ரப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ சொரசொரப்பாகவே இருக்காது. ஜஸ்ட் கொஞ்சம் தான் வேணும், ஒரு பட்டாணி அளவு தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஸோ மெயினாக வந்து இவங்களுக்கு நோஸில் சொரசொரப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துல நான் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வாயோடைய அடிப்பகுதியில் நிறைய பேருக்கு சொரசொரப்பாக இருக்கும். இங்கே வேறு ஏதாவது இடங்களில் ஸ்க்ரப் தேவையாக இருந்தால் நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். இப்போ இந்த நெத்தியில் சம்டைம்ஸ் சொரசொரப்பாக இருக்கும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் கருமை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு இந்த ஸ்க்ரப். எல்லா ஃபுல் ஃபேஸ்லேயும் ஸ்க்ரப்பை வச்சு நம்ம தேய்க்க வேண்டாம், ஏன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டைஸ் பண்ணிடும் நம்மளோட ஸ்கின்னை. அதனால் லைட்டாக கொஞ்சமாக ஸ்க்ரப் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு டைம் நான் துடைக்கிறேன். இது செய்யும்போது அங்கே ஏற்பட்டிருக்கிற அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்து நல்லா சரியாயிடும். ஸோ இந்த ஒரு 2 நிமிஷத்துலேயே அவங்களுடைய
நோஸில் இருந்த அந்த சொரசொரப்பு கொஞ்சம் கம்மியாயிருக்கு. 3வது ஸ்டெப்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பேர்ல் க்ரீம். அவ்வளோ நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதோடைய கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த க்ரீம் வச்சு நான் வந்து அவங்க ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுக்க போகிறேன். அவங்க வந்து யங் ஏஜ் தான், அதனால் ரொம்ப மசாஜ் தேவையில்லை. பட் லைட்டாக மசாஜ் பண்ணும்போது ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ வந்து ஒரு ஜென்டிலான மசாஜ் இந்த மாதிரி நான் செய்கிறேன். மசாஜில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மசாஜை இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ஜென்டிலானது தான். இப்படி செய்யும்பொழுது டெட் ஸ்கின் ஒரு சைடில் ரிமூவ் ஆனாலும் இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால அவங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும். ஸோ சில பேர் பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க, ஷைனிங்காக இருப்பாங்க. எப்படி இவங்க இவ்வளோ க்ளோயிங்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஒருவேளை மேக்கப்பாக இருக்குமா, இல்லை நிஜமாகவே ஸ்கின்னே அந்த மாதிரி இருக்கா அப்படின்றது டவுட் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபேஷியல் ஏதாவது செஞ்சுருப்பாங்க. செஞ்சு அதுக்கு மேலே ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அவங்க மேக்கப் போடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மசாஜ் தான் அது. ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரையில் இந்த மசாஜ் நான் கொடுக்குறேன். நான் போட்ட க்ரீம் எல்லாமே உள்ளே போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. அதனால க்ரீம் எல்லாமே அப்சார்ப் ஆகிடுச்சு ஃபுல்லாக. கழுத்தை மறக்காமல் கழுத்துக்கும் நம்ம நல்லா மசாஜ் கொடுக்கலாம். இவங்களோட ஏஜுக்கு தேவையாக இல்லைனாலும் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அந்த நெக்கையும் கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். ஸோ நெக்குக்கு மசாஜ் கொடுத்த அப்புறமா வாய் சுற்றி உள்ள ஏரியா அங்கேயும் கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணலாம். நெத்தியில், கண்ணை சுற்றி. ஸோ இப்போ வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் க்ரீம் எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு தேவையான அளவு க்ரீமை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அளவு க்ரீமை யூஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்கின்னில், நம்ம பாடியில் உள்ள ஸ்கின்னில் ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி இருக்கும் ஸ்கின். அந்த ஏரியாவில் இருக்கிற எண்ணெய் சுரப்பிகள், வேர்வை சுரப்பிகள் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால ஏற்படுற சேஞ்சஸ். சில இடத்துல ரொம்ப நிறையா வந்து எண்ணெய் சுரப்பிகள் இருக்கும் முகம் மாதிரியான இடங்கள்ல. ஸோ அந்த இடத்துல வந்து சில பேருக்கு பிம்பிள்ஸ் வரும், ரேஷஸ் வரும். ஆனால் சில இடத்துல ஒன்றுமே வராது. ஏன்னா அந்த இடத்துல வேர்வை நாளங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால கூட இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஏரியாவையும் பார்த்து பார்த்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மசாஜ் செய்யலாம். ஸோ நேஹாவோட ஸ்கின் வந்து இப்போ எல்லா க்ரீமையும் அப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியான மசாஜ். ஸோ 3வது ஸ்டெப்பும் முடிஞ்சிடுச்சு. 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபேஸ் பேக். ஸோ எல்லாருக்குமே ஃபேஸ் பேக்னால் ரொம்ப ஆசை. அதுவும் லேடிஸ்க்கு வந்து ஃபேஸ் பேக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எப்போவுமே ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் கிடைக்காதா அப்படின்னு தேடிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து பேர்ல் எக்ஸ்ட்ராக்ட் கலந்த ஒரு ஹெர்பல் ஃபேஸ் பேக். ஸோ இந்த பேக்கை வந்து ஒரு ப்ரஷ்ஷால் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ப்ரஷ்ஷை நல்லா வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஃபியூ ட்ராப்ஸ் வாட்டரோ இல்லை ரோஸ் வாட்டரோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேர்ல் பேக்கை வந்து நல்லா அவங்களுடைய நெக் ஏரியாவிலேருந்தே போடலாம். பேர்ல் அவ்வளோ நல்லது. எப்படி நம்ம கோல்டு, சில்வர் இதெல்லாம் கூட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பேர்ல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸ்கின்னை சாஃப்டாகவும் பிரைட்டாகவும் மாற்றும். அதனால தான் இவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் இன்னும் எல்லோரும் பேர்ல் ஃபேஷியல் அப்படின்னு கேட்டு வராங்க. ஸோ இது ஓனாகவும் செஞ்சுக்கக்கூடியது தான். எப்போவுமே ஃபேஸ் பேக்லாம் போடும்போது இந்த மாதிரி மேல் நோக்கி போட்டால் ஸ்கின் நல்லா டைட் ஆகும். அதனால் கீழே இறக்காமல் மேல் நோக்கி இந்த மாதிரி போடலாம். ஒரு 20+ ஏஜ்லேருந்தே கொஞ்சம் கேர் எடுக்க ஆரம்பித்தா 30ஸ்ல வரும்போது 40ல் வரும்போது ஸ்கின் அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம விட்டுட்டு கடைசியாக நம்ம பார்க்கலான்னு நினச்சா அது வந்து ரொம்ப லேட் ஆகிடும். அதனால்
முதல்ல இருந்தே இப்போ இவங்க ஏஜ் மாதிரி இருக்கிறவங்க இந்த ஏஜ்லேயே கொஞ்சம் கேர் எடுக்கலாம். கண்ணோட அடிப்பகுதியை விட்டுடலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து இழுக்காமல் இருக்கணும். அதனால் அது ரொம்ப டெலிகேட் ஏரியா அப்படின்றதுனால அதை விட்டுட்டு மற்ற ஏரியாஸில் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் போடலாம். ஒரு 2 கோட் அப்ளை பண்ணலாம். இது எல்லாத்துலேயுமே பேர்ல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கில் பேர்ல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அதனால இது வந்து ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். அட் த சேம் டைம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு ஃபேஷியலை செஞ்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். A few moments later. பேக் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அதை வெட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பேக் துடைக்கும்போது அப்படியே ட்ரையாக இழுக்காமல் வெட் பண்ணிவிட்டு துடைக்கும்போது அது ஸ்கின்னை ஸ்க்ராட்ச் பண்ணாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேக்கை ரிமூவ் பண்ணலாம். பேக்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா டைட்டன் பண்ணும், நல்ல ஒரு பிரைட்டன் லுக் கொடுக்கும், இருந்த செல்கள் ஏதாவது இருந்தால் எடுத்துரும், பழைய மேக்கப் எல்லாமே வந்துடும். ஸோ பேக் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜைசிங்காக இருக்கும். ஸோ ஃபுல் ஃபேஸ்லேயும் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கடைசியாக நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பாலிஷ் வந்து பேர்ல் எக்ஸ்ட்ராக்ட் உள்ள ஒரு சன்ஸ்க்ரீன். இது வந்து வெயிலில் போகும்பொழுது நம்ம போடலாம். இது தினமுமே கூட அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், வெயிலில் போகிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ பேர்ல் பாலிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஃபேஸ்க்கு நல்ல க்ளோ கொடுக்கும். ஸோ நம்ம வேறு எந்த க்ரீமும் போடலைனாலும் இந்த பாலிஷ் க்ரீம் மட்டும் போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நேஹாவோட ஃபேஸ் இப்போ வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாமா? பேர்ல் ஃபேஷியல் முடிஞ்சாச்சு. நேஹாவோட ஃபேஸ் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ஃபேஷியலை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,